சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட் உங்களை இந்த ஆழமான விவாதத்துக்கு வரவேற்கிறது. வீட்டிலிருந்தபடியே வரிச்சட்ட வழக்குகளை கேட்டு மகிழுங்கள். ஜிஎஸ்டி சட்ட அறிவை மேம்படுத்த சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்டை தவறாமல் கேளுங்கள். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879. வணக்கம். நீங்க ஒரு தொழில் நடத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்குன்னு ஒரு வரி ஆலோசகர் இருக்காரு. அவரை நம்பிதான் உங்க ஜிஎஸ்டி விஷயங்கள் எல்லாம் போயிட்டு இருக்கு. திடீர்னு அவருக்கு ஒரு பெரிய உடல்நலக்குறைவு, ஒரு உயிராபத்தான நோய் வருதுன்னு வச்சுப்போம். அவரால வேலைக்கே வர முடியல. இதே நேரத்துல ஜிஎஸ்டி துறையில இருந்து உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் வருது, ஒரு விசாரணைக்கு வர சொல்றாங்க. உங்க ஆலோசகரால வர முடியல, உங்களாலையும் போக முடியல. என்ன ஆகும்? இது ஒரு ரொம்ப சிக்கலான சூழல். ஆமா, ஒரு தனிப்பட்ட மனிதரோட நெருக்கடி ஒரு அதிகார வர்க்கத்தோட நடைமுறையோடு மோதும்போது எது ஜெயிக்கும்? இன்னைக்கு நம்ம பார்க்க போற கல்கத்தா உயர்நீதிமன்ற தீர்ப்பு சரியா இந்த கேள்வியை பத்தி தான் பேசுது. மிகச்சரியா சொன்னீங்க. இந்த வழக்குல வரிய சரியா கட்டினாங்களா இல்லையாங்கிறது ரெண்டாவது விஷயம். முதல் கேள்வி, ஒருத்தருக்கு தன்னோட தரப்பு வாதத்தை எடுத்து வைக்க முறையான வாய்ப்பு கொடுக்கப்பட்டதா இல்லையாங்கிறது தான். அதாவது அந்த இயற்கை நீதி கொள்கை பத்தி பேசுறீங்க. ஆமா, சட்டத்துல நேச்சுரல் ஜஸ்டிஸ்னு ஒரு முக்கியமான கொள்கை இருக்கு. அதோட அடிப்படையில தான் இந்த வழக்கே நகருது. இது ஒரு சட்ட போராட்டத்தை விட ஒரு நியாயத்துக்கான போராட்டம்னு சொல்லலாம். சரி, அப்போ இந்த வழக்கின் பின்னணி என்ன, எங்கிருந்து இது ஆரம்பிச்சதுன்னு கொஞ்சம் எளிமையா சொல்லுங்களேன். இது ஒரு பார்ட்னர்ஷிப் நிறுவனம் சம்பந்தப்பட்ட வழக்கு. ஜிஎஸ்டி துறையிலிருந்து அவங்களுக்கு ஒரு உத்தரவு வருது. அவங்க அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமா உள்ளீட்டு வரி கடன், அதாவது இன்புட் டாக்ஸ் கிரெடிட் எடுத்திருக்காங்கன்னு அதுல சொல்லப்பட்டிருக்கு. ஓ, அப்போ வரி, வட்டி, அபராதம் எல்லாம் கட்ட சொல்லிருப்பாங்க இல்லையா? ஆமா, கரெக்ட். வரி, வட்டி கூடவே ஒரு அபராதமும் கட்டணும்னு அந்த உத்தரவுல சொல்லிருக்காங்க. ஓகே, இது ஒரு சாதாரணமான நடைமுறை தான். இந்த மாதிரி உத்தரவுகள் வந்தா அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்வாங்க இல்லையா? ஆமா, அவங்களும் அதான் செஞ்சாங்க. ஜிஎஸ்டி சட்டத்தோட பிரிவு 107 கீழ மேல்முறையீட்டு அதிகாரிகிட்ட முறையா மேல்முறையீடு செஞ்சாங்க. சரி, முதல் விசாரணைக்கும் போயிருக்காங்க. அன்னைக்கு விசாரணை நடக்கல, ஒத்திவைக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனா அதுக்கு பிறகு நடந்த அடுத்த விசாரணைக்கு தான் அவங்களால போக முடியல. அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்கு. ஆமா, அங்கதான் இந்த வழக்கோட மொத்த கதையும் திரும்புது. ஏன் அவங்களால போக முடியல? அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்க? அதுதான் இங்க மிக முக்கியமான விஷயம். அது ஏதோ ஒரு சாதாரண காரணம் இல்ல. அந்த நிறுவனத்தோட வரி ஆலோசகருக்கு புற்றுநோய் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அவர் ரொம்ப தீவிரமான மருத்துவ சிகிச்சையில இருந்திருக்கார். அடடா, இது வெறும் ஒரு சாக்குப்போக்கு இல்ல. இது ஒரு மனுஷனோட ஜீவன் மரண போராட்டம். இந்த காரணத்தால தான் அவங்களால விசாரணைக்கு ஆஜராக முடியல. இதை நிரூபிக்க மருத்துவ சான்றிதழ்கள் உட்பட எல்லா ஆதாரங்களையும் அவங்க வச்சிருந்தாங்க. ரொம்ப தீவிரமான ஒரு சூழல். அப்போ இந்த மாதிரி ஒரு நியாயமான காரணத்தை சொல்லியும் அந்த மேல்முறையீட்டு அதிகாரி என்ன முடிவெடுத்தார்? ஒருவேளை அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்திருக்கலாமே. அதான் இல்ல, அங்கதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் நடக்குது. அந்த நிறுவனம் விசாரணைக்கு வராததும் அந்த அதிகாரி உடனே எந்த முடிவும் எடுக்கல. அப்புறம் ஒரு மௌனம் நிலவுது. ஒரு நாள் 2 நாள் இல்ல, கிட்டத்தட்ட 7 மாசங்கள். ஒரு நிமிஷம், 7 மாசமாவா? அக்டோபர் 2023ல நடக்க வேண்டிய விசாரணைக்கு அடுத்த வருஷம் மே 2024 வரைக்கும் எந்த தகவலும் இல்லையா? இதுவே கொஞ்சம் விசித்திரமா இருக்கே. ஆமா, அதுதான் யாருக்கும் புரியல. ஒருவேளை அவரோட வேலை பழுவா இருக்கலாம், இல்ல வேற ஏதோ காரணமா இருக்கலாம். ஆனா இந்த 7 மாச இடைவெளியில அந்த அதிகாரி அந்த நிறுவனத்துக்கு ஒரு போன் பண்ணியோ ஒரு நோட்டீஸ் அனுப்பியோ ஏன் வரல, என்னாச்சுன்னு கேட்டிருக்கலாம். ஆமா, கேட்டிருக்கணும். ஆனா அவர் எதையுமே செய்யல. 7 மாச அமைதிக்கு பிறகு மே 9, 2024 அன்னைக்கு ஒருதடை பட்சமா, அதாவது எக்ஸ்பார்ட்டே முறையில அந்த மேல்முறையீட்டையே தள்ளுபடி செஞ்சு உத்தரவு போடுறார். அதாவது அவங்க தரப்பு வாதத்தையே கேட்காம, அவங்க ஏன் வரலன காரணத்தை முழுசா ஆராயாம வழக்க முடிச்சிட்டாரு. இதுவே பெரிய அநீதியா தெரியுதே. ஆமா, ஆனா இதோட நிக்கலையே. இன்னும் இருக்கா? அந்த உத்தரவுல தான் இந்த வழக்கின் அடுத்த கட்ட சிக்கலே ஆரம்பிக்குது. ஆரம்பத்துல அந்த நிறுவனத்துக்கு விதிக்கப்பட்டிருந்த அபராதம் வெறும் 1000 ரூபாய். ஆனா இந்த மேல்முறையீட்டு அதிகாரி தன்னோட ஒருதலைப்பட்ச உத்தரவுல அந்த அபராதத்தை 10,000 ரூபாயா உயர்த்திடுறார். என்னது, 10,000 ரூபாயா? 1000 ரூபாயில இருந்து 10 மடங்கு அதிகமா? அதுவும் அவங்களுக்கு எந்த தகவலும் சொல்லாமலா? ஒருத்தருக்கு அபராதத்தை ஏத்த போறோம்னு அவங்க கிட்ட சொல்ல வேண்டாமா? அதுதான் பிரச்சனை. சட்டத்துல இதுக்கு அனுமதி இருக்கா? இது ரொம்பவே தன்னிச்சையான முடிவா தெரியுதே. சரியா கேட்டீங்க. உங்க மனசுல எழுற அதே கேள்விதான் சட்டத்தோட அடிப்படையான கேள்வியும் கூட. ஜிஎஸ்டி சட்டத்தோட பிரிவு 107(11) ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொல்லுது. என்ன சொல்லுது? ஒரு மேல்முறையீட்டு அதிகாரி வரி செலுத்துபவருக்கு பாதகமான ஒரு உத்தரவை பிறப்பிக்கும் போது, அதாவது வரியை அதிகப்படுத்துறது, வட்டியை அதிகப்படுத்துறது, இல்ல இந்த வழக்குல நடந்த மாதிரி அபராதத்தை அதிகப்படுத்துறது, அப்படி செய்யறதுக்கு முன்னாடி சம்பந்தப்பட்ட நபருக்கு ஒரு முன்னறிவிப்பு கொடுத்து அவங்க தரப்பு விளக்கத்தை கேட்க ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லுது. இது அதிகாரியோட விருப்பம் இல்ல, இது சட்டத்தோட கட்டளை. அப்போ இந்த வழக்குல அந்த அதிகாரி ஒரு நேரடியான சட்டத்தை மீறிட்டார், அப்படிதானே? 100% இதுதான் இந்த வழக்க உயர்நீதிமன்றத்துக்கு கொண்டு போனது. இந்த உத்தரவை எதிர்த்து அந்த நிறுவனம் கல்கத்தா உயர்நீதிமன்றத்தை அணுகுது. அவங்க முன்னாடி 2 முக்கியமான கேள்விகள் இருந்திருக்கும். ஒன்னு, நியாயமான காரணத்துக்காக வர முடியாத ஒருத்தரோட வழக்க இப்படி தள்ளுபடி செஞ்சது சரியா? ஆமா. 2வது, முன்னறிவிப்பு இல்லாம அபராதத்தை 10 மடங்கு ஏத்துனது சட்டப்படி செல்லுமா? கரெக்ட். இந்த 2 கேள்விகள் தான். உயர்நீதிமன்றம் இந்த விஷயத்தை எப்படி பார்த்தது? குறிப்பா இந்த இயற்கை நீதி மீறல் பத்தி என்ன சொன்னாங்க? உயர்நீதிமன்றம் ரொம்ப தெளிவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தது. முதல்ல இது அப்பட்டமான இயற்கை நீதி மீறல்னு சொன்னாங்க.
வரி ஆலோசகரோட மருத்துவ ஆவணங்களை பார்த்ததும் அவங்க சொன்ன காரணம் உண்மையானது, நம்பகமானது, அவங்களால கட்டுப்படுத்த முடியாததுன்னு நீதிமன்றம் முழுசா ஏத்துக்கிட்டது. இதுக்கு ஏதாவது ஒரு எளிமையான உதாரணம் சொல்ல முடியுமா? இந்த இயற்கை நீதிங்கிற கொள்கையை சாதாரண மக்கள் எப்படி புரிஞ்சுக்கலாம்? நிச்சயமா. இப்படி யோசிச்சு பாருங்க. ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது. பேட்ஸ்மேன் பேட்டிங் பண்ணிட்டு இருக்கார். திடீர்னு அவருக்கு காயம் ஏற்பட்டு வெளியே போயிடுறார். சரி. அம்பையர் அவர் திரும்பி வரதுக்குள்ள அவர் ஆட வரல, அதனால அவர் அவுட்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்லையா? அவருக்கு சிகிச்சை எடுத்துட்டு திரும்ப வர ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அதுதான் நியாயம். இந்த இயற்கை நீதிங்கிறது சட்டத்தோட அம்பையர் மாதிரி. 2 தரப்புக்கும் சமமான வாய்ப்பு கொடுக்கப்பட்டதான்னு பாக்குறது தான் அதோட வேலை. இந்த வழக்குல ஒரு தரப்பு உண்மையான காரணத்துக்காக களத்துல இல்லாதப்போ அதிகாரி தீர்ப்பு சொல்லிட்டார். அது நியாயம் இல்லைன்னு நீதிமன்றம் சொல்லுது. ரொம்ப அருமையான விளக்கம். அப்போ அந்த 7 மாச இடைவெளிய நீதிமன்றம் எப்படி பார்த்தது? நீதிமன்றம் அதையே கடுமையா விமர்சிச்சது. 7 மாசம் ஒரு நீண்ட காலம். இந்த இடைவெளியில மனுதாரருக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்திருக்கலாம், ஒரு நினைவூட்டல் கடிதம் அனுப்பியிருக்கலாம்னு சொன்னாங்க. ஏந்திரத்தனமா ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறதுக்கு பதிலா ஏன் அவங்க வரலன்னு தெரிஞ்சுக்க முயற்சி செஞ்சிருக்கலாம். அப்படி செய்யாதது அதிகாரியின் அணுகுமுறையில இருக்கிற குறைய காட்டுதுன்னு நீதிமன்றம் கருத்து தெரிவிச்சது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அடுத்து அபராதத்தை உயர்த்தினது பத்தி நீதிமன்றம் என்ன சொன்னது? அதுல நீதிமன்றம் இன்னும் கடுமையா இருந்தது. சட்டப்பிரிவு 107(11) அதிகாரி அப்பட்டமா மீறி இருக்காருன்னு தீர்ப்பளிச்சது. முன்னறிவிப்பு இல்லாம, விளக்கம் கேட்காம அபராதத்தை உயர்த்தினது சட்டப்படி செல்லவே செல்லாதுன்னு ரொம்ப உறுதியா சொல்லிட்டாங்க. நீதிமன்றம் வேற ஏதாவது முக்கியமான முன்னுதாரணங்களை சுட்டிக்காட்டுச்சா? ஆமா, உச்ச நீதிமன்றத்தோட ஒரு மிக முக்கியமான தீர்ப்பை சுட்டிக்காட்டினாங்க. அது ரஃபிக் மற்றும் முன்ஷிலால் வழக்கு. அந்த வழக்குல என்ன சொல்லிருக்காங்க? அதுல உச்ச நீதிமன்றம் ஒரு அடிப்படையான கொள்கையை வகுத்திருக்கு. அதாவது, ஒரு வழக்கறிஞர் இல்லனா ஒரு ஆலோசகரோட தவறுக்காகவோ இல்ல இந்த வழக்குல இருக்கிற மாதிரி அவரோட துரதிர்ஷ்டவசமான உடல்நலக் குறைவுக்காகவோ ஒரு கட்சிக்காரர், அதாவது வரி செலுத்துபவர் பாதிக்கப்படக்கூடாது. ஓஹோ. அவங்க மேல அந்த பழிய சுமத்துறது மிகப்பெரிய அநீதின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. அந்த வழிகாட்டுதலையும் கல்கத்தா உயர்நீதிமன்றம் இங்கு நினைவுபடுத்தியிருக்கு. அப்போ எல்லா கோணத்திலையும் பார்க்கும்போது அந்த மேல்முறையீட்டு அதிகாரியோட உத்தரவுல நிறைய தவறுகள் இருந்திருக்கு. இறுதி தீர்ப்பு என்னவா இருந்துச்சு? எதிர்பார்த்தது போலவே அந்த நிறுவனத்துக்கு முழுமையான வெற்றி கிடைச்சது. கல்கத்தா உயர்நீதிமன்றம் மேல்முறையீட்டு அதிகாரி போட்ட மே 9, 2024 தேதியிட்ட அந்த உத்தரவை முழுமையா ரத்து செஞ்சது. அது செல்லாதுன்னு அறிவிச்சிட்டாங்க. ஆமா, அதோட நிக்காம இந்த மேல்முறையீட்டு வழக்க திரும்பவும் முதல்ல இருந்து அதோட தகுதி மற்றும் ஆதாரங்களின் அடிப்படையில, அதாவது ஆன் மெரிட்ஸ், விசாரிச்சு ஒரு முடிவை எடுங்கன்னு அதே அதிகாரிக்கு உத்தரவிட்டாங்க. வரி செலுத்துபவர் தன்னோட தரப்புல கூடுதல் ஆவணங்களை தாக்கல் செய்யவும் நீதிமன்றம் அனுமதி கொடுத்தது. இது ஒரு பெரிய நிம்மதியை கொடுத்திருக்கும். சரி, இந்த தீர்ப்பிலிருந்து வரி செலுத்துபவர்களும் ஆலோசகர்களும் கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள் என்ன? நாம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. பாடம், உங்ககிட்ட நியாயமான காரணம் இருந்தா அதுக்காக போராட தயங்காதீங்க. இந்த வழக்குல வரி ஆலோசகரோட உடல்நிலை ஒரு காரணமாக ஏத்துக்கொள்ளப்பட்டது. இதுபோல உங்களால கட்டுப்படுத்த முடியாத எந்த ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் அதை முறையான ஆதாரங்களோட பதிவு செஞ்சு அதிகாரிகள் கிட்ட சமர்ப்பிக்கணும். 2வதா, அதிகார வரம்பு பத்தின தெளிவு இல்லையா? ஆமா, மேல்முறையீட்டு அதிகாரிகள் தன்னிச்சையா அபராதத்தை உயர்த்த முடியாதுங்கிறது இந்த தீர்ப்பு ஆணித்தரமா சொல்லுது. அவங்களுக்கு அதிகாரம் இருக்கலாம், ஆனா அந்த அதிகாரத்தை பயன்படுத்துறதுக்கு சில விதிமுறைகள் இருக்கு. முன்னறிவிப்பு, விளக்கம் கேட்க வாய்ப்பு கொடுக்கறதுன்னு. ஆமா, அந்த மாதிரி சில கட்டாயமான நடைமுறைகள் இருக்கு. அதை மீறினா அந்த உத்தரவு நீதிமன்றத்துல நிக்காதுங்கிறது எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த மாதிரி ஒருதலைபட்சமான உத்தரவுகள் வரும்போது உயர்நீதிமன்றத்தை அணுகிறது தான் சரியான வழியா? நிச்சயமா. கீழ்மட்டத்துல நடைமுறை பிழைகள் நடக்கும்போது, இயற்கை நீதி மீறப்படும் போது உயர்நீதிமன்றங்கள் சட்டப்பிரிவு 226 கீழ் தலையிடுங்கிறத இந்த தீர்ப்பு மறுபடியும் உறுதிப்படுத்துது. இது மத்த வழக்குகளுக்கும் ஒரு நல்ல முன்னுதாரணமா அமையும். கண்டிப்பா. இது போன்ற ஒருதலைப்பட்சமான உத்தரவுகளுக்கு எதிரா போராட இந்த தீர்ப்பு ஒரு மிக வலுவான முன்னுதாரணமா அமையும். மேல்முறையீட்டு நடவடிக்கைகள்ங்கிறது வெறும் கண்துடைப்பு இல்ல, அது நீதி வழங்கும் ஒரு பிரக்ரியாங்கிறத இது அதிகாரிகளுக்கு நினைவூட்டுது. ரொம்ப அருமையா விளக்குனீங்க. இந்த வழக்கு வரி ஆலோசகரின் புற்றுநோய் பாதிப்பை ஒரு நியாயமான காரணமா ஏத்துக்கிட்டது. ஆனா இது நம்ம எல்லாரையும் ஒரு முக்கியமான விஷயத்தை சிந்திக்க வைக்குது. என்ன விஷயம்? இன்னைக்கு நாம டிஜிட்டல் உலகத்துல இருக்கோம். விசாரணைகள் கூட ஆன்லைன்ல நடக்குது. இந்த சூழல்ல ஒரு விசாரணைக்கு வர முடியாததுக்கு வேற என்னென்ன நியாயமான காரணங்கள் இருக்கலாம்? திடீர்னு ஒரு முக்கியமான ஆன்லைன் விசாரணை நடக்கும்போது உங்க இன்டர்நெட் கட் ஆயிடுச்சுன்னா, இல்ல ஒரு சர்வர் கோளாறு ஏற்பட்டா அதை ஒரு நியாயமான காரணமா ஏத்துப்பாங்களா? இது ஒரு நல்ல கேள்வி. ஒரு டாக்டர் சர்டிபிகேட் வாங்க முடியாத ஒரு குடும்ப அவசர நிலை ஏற்பட்டா என்ன செய்யறது? இந்த தீர்ப்பு ஒரு கதவை திறந்து வச்சிருக்கு. ஆனா நம்ம நவீன டிஜிட்டல் வாழ்க்கையோட நியாயமான காரணங்களுக்காக அந்த கதவு எந்த அளவுக்கு திறந்திருக்கும்? இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இது சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட், உங்கள் ஜிஎஸ்டி லீகல் லேர்னிங் பார்ட்னர். ஜிஎஸ்டி சட்டம் பேசும் உங்கள் தோழன். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879.